Hi friends, welcome to the channel Akila Sadis. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மிஸ் யூ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் வந்து இன்னைக்கு குழந்தைகள் தினம். குழந்தைகள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க வந்து கிராமத்துக்கு வந்திருக்கோம். தோட்டம் வந்து ரொம்ப அழகா பசுமையா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து தோட்டத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்ம குழந்தை வந்து இன்னைக்கு குழந்தைகள் தினம் அப்படிங்கறனால குட்டீஸ் வந்து ஒரு மரக்கன் நட போறாங்க. அதையும் சேர்த்து பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. போய் நம்ம கண்ணு நடலாமா தங்கம்? வாங்க போலாம். சரி. இது வந்து வெங்காயம் நட்டிருக்காங்க. 1 ஏக்கர் அளவுக்கு வெங்காயம் நட்டிருக்காங்க. அது கூடவே வந்து முருங்கை மரமும் நட்டிருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி கண்ணா வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 2 ஏக்கரு. அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே முருங்கைக்கன்று நட்டுருக்காங்க. சொட்டு நீர் போய் மரக்கன்று நட்டுட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் இந்த வெங்காயம் நட்டு வந்து 45 நாள் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இன்னொரு வந்து 20 நாளில் வந்து வெங்காயம் எடுத்துடலாம். வெங்காயம் வந்து விளைஞ்சிருச்சு ஓரளவுக்கு பாதி. ஓகே, மண்ணை தள்ளி விடுங்க. வெரி குட். ஓகே தங்கம், சூப்பர். இந்த 2 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோம்ல, முருங்கை மரத்து கூடவே நாங்கள் வந்து செம்மரமும் குட்டி கன்று வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ரெண்டும் வந்து ஒரே குழியிலேயே வந்து வச்சுருக்கோம், சொட்டு நீர் போட்டு. சைடில் எல்லாம் வந்து தேக்கு மரம் வளர்த்து வச்சுருக்காங்க. லைனாக வேலி மாதிரி லைனாக வளர்த்து வச்சுருக்காங்க. பசுமையாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. உளுந்து வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு உளுந்து செடி. முருங்கை மரம்லாம் நல்லா காயோடு இருக்குது. பக்கத்தில் வந்து இருக்க நிலம்லாம் பார்த்து உழுது வச்சுருக்காங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே புல்லுன்றது, அதாவது கீரை வந்து விதைச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி முளைச்சிருக்கு. இதெல்லாம் விதைக்கல, அதுவாக முளைச்சிருக்கு. புல்லே எங்கேயும் காணோம், ஃபுல்லாக கீரையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீரை. வேறு எதையும் எந்த ஒரு புல்லும் இல்லாமல் ஃபுல்லாக கீரையாக தான் முளைச்சிருக்கு. அப்படியே கத்தலாம் போல இருக்குது, அது மாதிரி இருக்குது. அப்படியே அரிச்சு எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. எங்கள் தோட்டம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டை சுற்றி நல்லா பசுமையாக இருக்கனால இங்கே இருக்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, நல்லா காயோடு இருக்குது. காய் நல்லா நிறையா பிடிச்சிருக்கு. பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளி மரம் நல்லா ஹைட்டாக போயிடுச்சு, அதுலேயும் காய் இருக்குது. இது வந்து மாட்டு தீவனம். எலுமிச்சை மரம் ஃபுல்லாக பறிக்காமல் பழுத்து கீழே விழுந்து கிடக்கு. இங்கே வந்து ஒரு தொட்டி தோட்டத்துக்கு இடையில. இது வந்து ஆரஞ்சு மரம், மாதுளை மரம்,
இங்கே வந்து மணத்தக்காளி கீரை. கீரைக்கு பஞ்சமே இல்லை, எங்கே பார்த்தாலும் கீரையாக தான் முளைச்சிருக்கு. கனகாமர பூச்செடி. இந்த சைடும் ஃபுல்லாக மாதுளை மரம் தான் இருக்குது. இங்கிட்டு வந்து தென்னை மரம். தென்னை மரம்லாம் குட்டியாக இருக்குது, இன்னும் காய் வரல. இது வந்து மடை. போரில் இருந்து தண்ணி வந்து மடையில் விட்டு தான் மரத்துக்கு வந்து பாய்ப்பாங்க. இது இல்லாத சொட்டு நீர் தனியாக போட்டிருக்காங்க.